பிறந்தார் என்றும் பிறந்த பாலனை என்றும் நன்றி சொல்லி பாடி பிறப்பில் மகிழ்ந்ததே அன்பே அவனின் பிறப்பின் அடையாளம். வானில் தோன்றிய நட்சத்திரமோ வழியை காட்டியது, வானில் தூதர் தேவனின் பிறப்பை வாழ்த்தி பாடினார். வானில் தோன்றிய நட்சத்திரமோ வழியை காட்டியது, வானில் தூதர் தேவனின் பிறப்பை வாழ்த்தி பாடினார். இது அதிசய பாலகனோ இல்லை தேவனின் மைந்தனோ, இவர் அதிசய பாலகனோ இல்லை தேவனின் மைந்தனோ. தினமும் நாம் போட்டி பாடிய தந்தவர் இன்று பிறந்த பாலனை என்றும் பாடி பிறப்பில் மகிழ்ந்து அன்பே அவனின் அன்பே அவனின் பிறப்பின் அடையாளம். நீலக்கடலும் உந்தன் பிறப்பில் பொங்கிய மகிழ்ந்தது, வானம் எல்லாம் உந்தன் வரவை நீலக்கடலும் உந்தன் பிறப்பில் பொங்கிய மகிழ்ந்தது, வானம் எல்லாம் உந்தன் வரவை எண்ணிய துதைக்குது. உன் கண்ணை கோலமதே உன் தாழ்மையின் அடையாளம், உன் கண்ணை கோலமதே உன் தாழ்மையின் அடையாளம். வளம் நாம் காண நமக்காய் பிறந்தார் என்று பிறந்த பாலனை என்றும் நன்றி சொல்லி பாடி பிறப்பில் மகிழ்ந்ததே அன்பே அவனின் பிறப்பின் அடையாளம். அன்பே அவனின் பிறப்பின் அடையாளம். அன்பு தேவ அன்புதான் அவர் பிறப்பின் அடையாளம். இவ்வளவாய் அன்பு கூறுதார் அல்லவா, நாமும் பிறருக்கு அன்பு கூறும்படியாக நம்மால் முடிந்த அளவுக்கு யாருக்கெல்லாம் அன்பு கூற வேண்டுமோ, எதிராளிக்கு கூட அன்பு கூறும்படியாக, அதுதான் வேதம் சொல்கிறது. உன் சத்துருவை சிநேகித்து சொல். இந்த நாட்கள் பொன்னான நாட்கள், கிருபை நிறைந்த நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் விசேஷமான நாட்களாக இருக்கிறபடினாலே அன்பு கூறுவோம். எந்தெந்த விதங்களிலே அன்பு கூற வேண்டுமோ அப்படியெல்லாம் அன்பு கூறுவோம். குடும்பங்களுக்குள் கசப்பு இல்லாதவள், குடும்பங்களுக்குள் வைராக்கியம் இல்லாதவள், குடும்பங்களுக்குள் மேட்டிமை பெருமை இல்லாதபடிக்கு அன்பு கூர்ந்து தேவனை ஆராதிப்பது மாத்திரமல்ல, இந்த வழியில் கூட யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே என்று பார்க்கிற வண்ணமாய் அவர் எங்கே இருக்கிறார்? இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார், இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட நம்மால் அநேகருக்கு தேவனை காண்பிக்கும்படியாக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இதில் நம் வாழ்க்கையிலே அவர் எப்படி நமக்குள் பிறந்தார் என்பதை பார்க்கும்படியாக இந்த பாடலிலே நாம் பார்ப்போம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே, பிறந்தவர் எங்கே, பிறந்தவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே, பிறந்தவர் எங்கே, பிறந்தவர் எங்கே? அரண்மனையில் அவர் இல்லையே, செல்வந்தன் வீட்டிலும் இல்லையே, அரண்மனையில் அவர் இல்லையே, செல்வந்தன் வீட்டிலும் இல்லையே, ராஜாதி ராஜாவர் தலை சாய்க்க இடமில்லை சொல்லுவோம், ராஜாதி ராஜாவர் தலை சாய்க்க இடமில்லை. யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே, பிறந்தவர் எங்கே, பிறந்தவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே, பிறந்தவர் எங்கே, பிறந்தவர் எங்கே? சத்திரத்தில் இடம் இல்லையே,
எங்கே இருக்கிறார்? 2000 ஆண்டுகளுக்குமாக வந்தவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சொல்ல போனால் உண்மை அதுதான். எனக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். இந்த நாளிலே அவரை காண்பிப்போம். இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த ஆண்டு முழுமையாய் முடிவு வரைக்கும் அவரை காண்பிப்போம். இந்த ஆண்டு முடியும் வரை அல்ல, நான் ஜீவனுள்ள நாள் மட்டும் அவரை காண்பிப்பேன். குடும்பத்தில் காண்பிப்பேன், கணவனுக்கு காண்பிப்பேன், மனைவிக்கு காண்பிப்பேன், பிள்ளைகளுக்கு இயேசுவை காண்பிப்பேன், என் பெற்றோருக்கு இயேசுவை காண்பிப்பேன், என் உறவினர்கள் இயேசுவை காண்பிப்பேன், நெருக்கமான உறவுகளுக்கெல்லாம் இயேசுவை காண்பிப்பேன். எங்கோ அல்ல, எனக்குள்ளே இருக்கிறீங்க, நமக்குள்ளே தேவன் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ளே கண்டபடினால் கண்டது ஒரு பொக்கிஷம் அல்லவா? அந்த பொக்கிஷத்தை மறைத்து வைத்தால் என்னை போல துரோகி, என்னை போல பாவி இருக்கவே மாட்டார். பொக்கிஷத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் ஐயா. எங்களுக்கு ஒரு அன்பை என்கிற பொக்கிஷத்தை, கிருபை என்கிற பொக்கிஷத்தை, இரக்கம் என்கிற பொக்கிஷத்தை, மன்னிப்பு என்கிற பொக்கிஷத்தை ஆண்டவரே நாங்கள் எடுத்து கொடுக்க முடியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம்.